இந்த வீடியோவை பெண்கள் அண்ட் குழந்தைங்க 2 பேருமே பார்க்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு பார்க்க போற 5 படமுமே ரொம்ப வயலண்டான படம் அண்ட் இந்த 5 படத்துலயுமே அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ பெண்கள் அண்ட் குழந்தைங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஹே கைஸ், வெல்கம் டு டப்பர் தமிழா. இந்த வீடியோவில் கொடூரமான 5 சைக்கோ கில்லர் மூவி பற்றி பார்க்கலாம். இந்த 5 படங்களுமே தமிழ் டப்ல அவைலபிளாக இருக்குது. இந்த 5 படத்தையும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நம்ம யூடியூப் சேனலில் இதே போல ஒரு வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மூவியை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்ல டப்பர் தமிழான்னு சர்ச் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்ல வரும். அதில் இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் பாருங்க. உங்களுக்கு எந்த படம் பிடிக்குதோ அந்த படத்துக்கான லிங்க் அந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நம்பர் 1, ஐ சேவ் த டெவில். இந்த படம் 2010 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படோட கதை என்னன்னா, ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேரும் லவ்வர்ஸ். ஹீரோயின் ஒரு நாள் கார்ல போயிட்டு இருக்கும்போது கார் பாதிலேயே பிரேக் டவுன் ஆகி நின்றுடுது. அதுக்கப்புறம் ஹீரோக்கு கால் பண்ணி சொல்றாங்க, ஹீரோவும் நான் வேற வண்டி அனுப்புறேன், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, காரை விட்டு இறங்காதுன்னு சொல்றாரு. சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த வழியா போற சைக்கோ கில்லர் அந்த பொண்ணை கொடூரமா கொலை பண்ணிடுறான். ஹீரோ இந்த படத்துல ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அந்த கொலையை பண்ண சைக்கோ கில்லரை கண்டுபிடிச்சு இதை விட கொடூரமான தண்டனை கொடுக்கணும்னு ஹீரோ அவனை கண்டுபிடிக்க கிளம்புறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவனை கண்டுபிடிச்சாரா, அந்த சைக்கோ கில்லர் என்ன பண்ணாரு அப்படின்றத அந்த படத்தோட ஸ்டோரி. செம்ம த்ரில்லிங்கான ஒரு படம் அண்ட் இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் கிடையாது. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம பாருங்க. நம்பர் 2, ஃபோன் பூத். இந்த படம் 2002 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோடைய கதை என்னன்னா, ஹீரோ ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர். ஹீரோவுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகியிருக்கும். இருந்தாலும் ஒரு அஃபேருக்காக ஃபோன் பூத்துல ஹீரோ போன்ல ஒரு பொண்ணு கூட கடலை போட்டுட்டு இருப்பார். அவர் எதுக்காக கடலை போட்டாரோ அந்த விஷயத்துக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கும். சந்தோஷத்துல ஹீரோ போனை வச்சுட்டு போன் பூத்தை விட்டு வெளியில வராரு. மறுபடியும் போன் ரிங் ஆகுது. அந்த பொண்ணு தான் கால் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு மறுபடியும் போய் போன் எடுத்து காதுல வைக்கிறாரு. போன்ல வர ரிப்ளை என்னன்னா, அந்த போனை நீ வச்சா உன்னை சுட்டு கொண்டுடுவான்னு அந்த போன்ல ரிப்ளை வருது. உடனே ஹீரோ அதை விளையாட்டா நினைச்சிட்டு அதை வந்து கிண்டலா பேசுறாரு. உடனே அந்த கொலைகாரன் ஹீரோவுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பொம்மையை சுட்டு காட்டுறான். ஹீரோ ரொம்ப பயந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஹீரோ அந்த போன் பூத்தை விட்டு எப்படி வெளியில வராரு அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரி. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. அண்ட் இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்க வேண்டிய படம் கிடையாது. நம்பர் 3, சைக்கோ. இந்த படம் 1960 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஹீரோயின் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அப்போ ஹீரோயின் கிட்ட $40,000 பணம் கொடுத்து அந்த கம்பெனியோட பேர்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்லி கொடுப்பாங்க. ஹீரோயின் அந்த பணத்தை திருடிக்கிட்டு வேற ஒரு ஊருக்கு ஓடி வந்துருவா. ஹீரோயின் பாத்ரூம்ல குளிக்க போகும்போது ஒரு சைக்கோ கில்லர் அந்த ஹீரோயினை கொலை பண்ணிடுறான். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்றவா மாத்தி பேசிட்டு இருந்ததுனால போலீஸ்க்கு சந்தேகம் வந்துடும். அந்த போலீஸ் அந்த வேலை செய்யறனோட அம்மாவை மீட் பண்ண போவான். அப்போ அந்த போலீஸையும் அந்த சைக்கோ கில்லர் கொலை பண்ணிடுவான். இந்த மாதிரி அந்த ஹோட்டலுக்கு வர நிறைய பேர் அவன் கொலை பண்ணிட்டு இருப்பான். அந்த சைக்கோ கில்லர் யாரு, அவனை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் ரொம்ப வயலண்டான படம் அண்ட் இந்த படத்துலயும் அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ இந்த படத்தை தனியா பாருங்க. நம்பர் 4, சிக்ஸா. இந்த படம் 2018 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னா, ஒரு சைக்கோ கில்லர் நிறைய தப்பு பண்ண ஒரு 5 பேரை பிடிச்சு வச்சுக்கிறான். அந்த 5 பேருக்குமே தன்னை தானே சாகடிச்சிக்கிற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறான். அந்த டாஸ்க்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்றத இந்த படத்தோட ஸ்டோரி. அண்ட் இந்த படத்துல சைக்கோ கில்லர் கொடுக்குற ஒவ்வொரு டாஸ்க்குமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த படத்துல நடக்கிற ஒவ்வொரு கொலையுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ சார் ரசிகர்கள் மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படம் ரொம்ப வயலண்டான படம் அண்ட் இந்த படத்துலயும் அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்காதீங்க. நம்பர் 5, ஐடென்டிட்டி. இந்த படம் 2003 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னா, ஒரு ஹோட்டல்ல 10 பேர் போய் ஸ்டே பண்றாங்க. அந்த 10 பேருமே தனித்தனி ரூம்ல ஸ்டே பண்றாங்க. அப்ப அந்த ரூம்ல இருந்து ஒரு பொண்ணு வெளியே வந்து பாக்குறா. அந்த பொண்ணு ஒரு சைக்கோ கில்லர் கொலை பண்ணிடுறான். அந்த பொண்ணு கத்துற சத்தம் கேட்டு அந்த ரூம்ல இருந்து எல்லாருமே வெளியில வந்துடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு கிட்ட 9ஆம் நம்பர் ரூமோட கீ செயின் கிடைக்குது. அந்த 9ஆம் நம்பர் ரூம் திறந்து பார்த்தா அந்த 9ஆம் நம்பர் ரூம்ல இருந்தவரும் செத்து போயிடுறாரு. அந்த நபர் கிட்ட 8ஆம் நம்பர் ரூமோட கீ கிடைக்கும். அந்த ரூம் திறந்து பார்த்தா அந்த ரூம்ல இருந்தவங்களும் இறந்து போயிடுறாங்க. இந்த கொலைக்கெல்லாம் யார் காரணம், இந்த கொலையெல்லாம் யார் பண்றது அப்படின்னு அவங்களுக்குள்ளே வந்து சண்டை வரும். அப்புறம் இந்த கொலையை பண்ணது யாரு அண்ட் இந்த சைக்கோ கில்லர் அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் ரொம்ப ரொம்ப வயலண்டான படம் அண்ட் இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் இந்த படம் கிடையாது. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம பாருங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த 5 படத்துல உங்களுக்கு பிடிச்ச படம்ன்றத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.